அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா பரகாத்துஹு. லைலத்துல் கதிரின் சிறப்புகள். புனித ரமலான் மாதத்திலுள்ள ஒரு இரவுக்கு லைலத்துல் கதிர் என்று கூறப்படுகிறது. அது மிக பரக்கத்துகளும் நன்மைகளும் பொருந்திய இரவாகும். லைலத்துல் கதிர் அதாவது கண்ணியமிக்க அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது என அல்லாஹு தஆலா தன் பரிசுத்த வேதத்தில் குறிப்பிட்டுள்ளான். 1000 மாதங்கள் என்பது 83 ஆண்டுகளும் 4 மாதங்களும் ஆகும். எந்த மனிதருக்கு இந்த இரவில் வணங்கும் பாக்கியம் கிடைத்து விட்டதோ அவர் மகிழ்ச்சிகரமான பாக்கியம் பெற்றவராவார். இந்த ஒரு இரவை வணக்கத்தில் கழித்தவர் 83 ஆண்டுகளும் 4 மாதங்களும் ஆகிய அதிகமான காலங்களை வணக்க வழிபாட்டில் கழித்தவரை போன்றாவார். இங்கு 1000 மாதங்களை விட சிறந்தது என கூறப்பட்டதில் எவ்வளவு காலம் அதிகம் என்பது விளக்கப்படவில்லை. இது உண்மையிலேயே அல்லாஹு தஆலாவின் மாபெரும் பாக்கியமாகும். மதிப்பை உணர்ந்தவர்களுக்கு மகத்தானதொரு பாக்கியத்தை அவன் அருளியுள்ளான். அல்லாஹு தஆலா லைலத்துல் கத்ர் என்ற இந்த இரவை என் உம்மத்தினர்களுக்காக வழங்கியுள்ளான். இது முந்தைய உம்மத்தினர் எவருக்கும் கிடைக்கவில்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளியதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த பாக்கியம் நமக்கு கிடைப்பதற்குரிய காரணம் பற்றி பலவிதமான அறிவிப்புகள் உள்ளன. ஓர் அறிவிப்பில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்தைய உம்மத்தினர்களுக்காக அதிகமான ஆயுட்காலம் கொடுக்கப்பட்டிருந்ததை கண்டார்கள். தங்கள் உம்மத்தினர்களின் வயதோ மிக குறைவாக இருந்தது. அதனால் இவர்கள் அவர்களுக்கு சமமான நற்செயல்கள் புரிவது சாத்தியமில்லாத ஒன்றாக கருதினார்கள். அதனால் அல்லாஹு தஆலாவின் பிரிய நபியவர்களுக்கு கவலை ஏற்பட்டது. அதற்கு பிரதியாகத்தான் அல்லாஹு தஆலா இந்த இரவை அருளியுள்ளான் என்பதாக கூறப்பட்டுள்ளது. பாக்கியமுள்ள ஒரு மனிதருக்கு அவருடைய ஆயுளில் 10 லைலத்துல் கத்ர் இரவுகள் கிடைத்து அவற்றை அவர் வணக்க வழிகளில் கழித்திருப்பாரானால் அவர் 833 ஆண்டுகள் 4 மாதங்களை விட அதிகமான காலத்தை வணக்கங்களில் கழித்து விட்டவரை போன்றாவார். மற்றொரு அறிவிப்பில் வருவதாவது, பனி இஸ்ராயல்களின் ஒரு மனிதர் 1000 ஆண்டுகள் வரை அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாத் என்னும் மார்க்க போரில் ஈடுபட்டிருந்தவர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை கூறினார்கள். இதனை கேட்ட சஹாபாக்களுக்கு அம்மாதிரியான பாக்கியத்தை தாங்கள் பெற முடியவில்லையே என அம்மனிதரின் மீது பொறாமை ஏற்பட்டது. அல்லாஹு தஆலா அதற்கு பகரமாக இந்த இரவை அருளினான். மலக்குகளின் வருகை. லைலத்துல் கத்ர் இரவு வந்துவிட்டால் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குகளின் ஒரு கூட்டத்தாருடன் பூமிக்கு வருகை தருவார்கள். நின்றவர்களுக்காக உட்கார்ந்தவர்களுக்காக வணக்கங்களில் ஈடுபட்டு அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருந்தவர்கள் அடியாளர்கள் அனைவருக்கும் அவர் வேண்டி பாவமன்னிப்பு கேட்டு துஆ செய்வார்கள். பிறகு ஈதுல் ஃபித்ர் நாளில் அல்லாஹு தஆலா அந்த மலக்குகளுக்கு முன்னிலையில் அடியாளர்களின் வணக்கங்களை பற்றி பெருமை பாராட்டி பேசுகிறான். ஏனெனில் அந்த மலக்குகள் மனிதர்களை பற்றி குறை கூறியிருந்தார்கள். இதனால் அவர்களிடம் என்னுடைய மலக்குகளே தன் வேலையை முடித்துவிட்ட கூலிக்காரர்களுக்கு என்ன கூலி கொடுப்பது என்று கேட்கிறான். அப்பொழுது அவர்கள், எங்கள் இரட்சகனே, அவர்களுக்குரிய கூலி முழுவதும் நிரப்பமாக கொடுக்கப்பட வேண்டியதுதான் என்று கூறுகிறார்கள். அதற்கு அல்லாஹு தஆலா, மலக்குகளே, என் அடியாளர்களாகிய ஆண்களும் பெண்களும் நான் அவர்களின் மீது கடமையாக்கி இருந்தவற்றை முழுமையாக நிறைவேற்றிவிட்டு பிறகு துஆ செய்தவாறு ஈத்காவை நோக்கி சப்தமிட்டு தக்பீர் சொல்லிக்கொண்டு வந்திருக்கின்றனர். என்னுடைய கண்ணியம், என் மகத்துவம், என் தயாளம், என் உணர்வு, என் உயர்வு, என் உன்னத அந்தஸ்து ஆகியவற்றின் மீது ஆணையாக அவர்களுடைய துஆக்களை நிச்சயமாக நான் ஏற்றுக்கொள்வேன் என்று கூறுகிறான். பிறகு அந்த அடியாளர்களை நோக்கி அல்லாஹு தஆலா, நீங்கள் திரும்பி சொல்லுங்கள், நான் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டேன், இன்னும் உங்கள் குற்றங்களை நன்மைகளாக மாற்றிவிட்டேன் என்று கூறுகிறான். அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக திரும்பி செல்கின்றனர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்.